கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திங்கட்கிழமை காலை வேலை என்பது நம்முடைய பணிகளை துவங்குகிற நாளாக இருக்கிறது. இந்த துவக்க நாளிலே ஆண்டவர் உங்களுடைய பணிகளை ஆசீர்வதிக்கிறவராக, உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வியை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் ஞானத்தினாலே நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 11வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது? தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவேதான் நேற்று ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் சென்று ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை துதித்து, அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தும் பெற்றவர்களாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில கூட ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்டிடம் மட்டும் அல்லது ஆலயத்தில் மாத்திரம் ஆண்டவர் இருக்கிறதில்லை. வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பது கட்டிடத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்திலும் நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவர் அதை ஆலயமாக அதிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அழகாக வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய சரீரமாய் இருக்கிற, இருதயமாய் இருக்கிறதை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மகா இருதயம் என்பது மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, பரிசுத்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் போது அதனாலே நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், முதலாவது நாம் தேவனுடைய ஜனமாக மாறுகிறோம். அல்லேலூயா. 2வது சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக நீங்கள் மாறும்போது அவருடைய ஜனமாக நீங்கள் மாறுகிறீர்கள். அவர் அளிக்கும் நன்மையினாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. எனவே இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர் அளிக்கும் நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவாராக. எனவே காலை வேளையில நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் திருப்தியாக நடத்தப்படுவீர்கள். எனவே இந்த காலையிலே உங்களுக்கான எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்தித்து உங்களை வழிநடத்துவாராக, உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஆமென். God bless you.